நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில சிலவற்றை இன்ஸ்டால் பண்ணுங்க, சிலவற்றை இன்ஸ்டால் பண்ணுங்க, சிலவற்றை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த ஆண்ட்ராய்டு போன் வச்சிருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், சில காரியத்தை நீ அன்இன்ஸ்டால் பண்ணாம சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்ப அப்படின்னா அந்த போன் ஆனது கொஞ்ச நாள் ஆக ஆக அதனுடைய வேகம் செயல் இழந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வேகம் செயல் இழந்து ஒரு நாள் அந்த போன் என்ன ஆயிடும், ஷட் டவுன் ஆயிடும். காரணம் என்ன அப்படின்னா, அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியவைகளை நாம் அன்இன்ஸ்டால் பண்ணவில்லை. சில காரியத்தை அப்டேட் பண்ணணும். வாழ்க்கையில சில காரியத்தை அப்டேட் பண்ணணும். ஜெபிக்கணும்னா ஜெபிக்கணும், பைபிள் படிக்கணும்னா படிக்கணும், பரிசுத்தமா வாழணும்னா வாழணும். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில அப்டேட் ஆகணும். இதெல்லாம் அப்டேட் ஆச்சுன்னா நான் விசுவாசிக்கிறேன், புதிய நீங்க போன் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும், நல்லா போய்கிட்டே இருக்கும், திடீர்னு சில காரியத்தை டவுன்லோட் பண்ணு வரும். அந்த கம்பெனிக்காரனே சிலதை அனுப்புவான். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த போன்ல அதை டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணனா அந்த போன் இதை விட புது போன் மாதிரி மாறிடும். எத்தனை பேருக்கு புரியும்? புரிஞ்சவங்க கையை உயர்த்துங்களேன். ஆமா, நல்ல போன்ல அதை பற்றி யோசிக்கிறவங்களுக்கு தெரியும். அது வரும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை விட்டுறக்கூடாது, உடனே டவுன்லோட் பண்ணணும். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பலிபீடத்தில் சொல்லப்பட்ட அநேக வார்த்தைகளை உன் வாழ்க்கையில டவுன்லோட் பண்ணி அதன்படி நடந்து அதன்படி செய்வாயானால், சிலவற்றை வெளியே எடுத்து போட வேண்டியதை எடுத்து போடுவாயானால் அப்பொழுது நீ நன்றாய் இருப்பாய். கையை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்களேன். உங்களுக்கு இந்த கடல் பார்த்துருப்பீங்களே, இந்த கடல்ல பாருங்களேன், செத்து போன ஒன்னையுமே உள்ள வைக்காது. செத்து போனதெல்லாம் என்ன தெரியுமா பண்ணிடும், உடனே கொண்டு போயிட்டு எங்கேயாவது வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். ஆனா உயிருள்ள காரியங்களை பாருங்க, முதல்ல நல்லா யோசிச்சு பாருங்க, உயிருள்ள மனுஷனா தான் டப்புன்னு என்ன பண்ணும், உள்ள இழுக்கும், செத்து போனவைகளை வெளியே தள்ளும். ஒரு மனுஷன் கூட தன்னுடைய வாழ்க்கையில செத்து போன காரியங்களை வெளியே தள்ளிவிட்டு உயிர்ப்பிக்கிற வசனங்களை உள்ள வச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை நன்மையா இருக்கும்.